ஒரு மனிதன் தனது கடைசி பணத்தையும் ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்தார். அவர் தோற்றிருந்தால் இன்று அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருப்பார். ஆனால் அவர் வெற்றி பெற்றதால் இன்று அவர் உலகின் மிகவும் பேசப்படும் ஆண்டர்பிரனியர்ஸில் ஒருவர். அவர்தான் எலான் மாஸ்க். இன்று அவர் உலகத்தில் மிகவும் பெரிய தொழில்நுட்ப முன்னோடிகளில் ஒருவராக இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? எலான் மஸ்க் இறந்தது பிரிட்டோரியா, சவுத் ஆப்பிரிக்காவில். சிறு வயதில் அவர் மிகவும் அமைதியான குழந்தை. அவருக்கு நண்பர்கள் குறைவு. பலர் அவரை கிண்டல் செய்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரிடம் இருந்தது: அவருடைய கற்பனை சக்தி. 10 வயதில் அவர் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கற்றுக்கொண்டார். 12 வயதில் அவர் ஒரு வீடியோ கேம் உருவாக்கினார். அந்த கேம் பெயர் பிளாஸ்டார். அந்த கேமை அவர் விற்று தனது முதல் பணத்தை சம்பாதித்தார். இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஏஜ் முக்கியமில்லை, பேஷன் தான் முக்கியம். எலான் மஸ்க் ஒரு சாதாரண வாழ்க்கையை நினைக்கவில்லை. அவருடைய கனவுகள் மிகவும் பெரியது. அவர் நினைத்தது, மனிதர்கள் வேறு கிரகங்களுக்கு போக வேண்டும், உலகம் முழுவதும் எலக்ட்ரிக் கார்ஸ் பயன்படுத்த வேண்டும், இன்டர்நெட் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த கனவுகளெல்லாம் அப்போது பலருக்கு பைத்தியம் போல இருந்தது. ஆனால் எலான் மஸ்க் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. அவர் உருவாக்கிய ஒரு பெரிய நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ். அவருடைய இலக்கு என்ன? மார்ஸுக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும். ஆனால் ஆரம்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ராக்கெட் லான்ச். ஃபர்ஸ்ட் லான்ச் ஃபெயில், செகண்ட் லான்ச் ஃபெயில், தேர்ட் லான்ச் ஃபெயில். 3 முறையும் ராக்கெட் வெடித்து சிதறியது. அவரிடமிருந்த ஆல்மோஸ்ட் எல்லா பணமும் இழந்தார். அப்போது பலர் சொன்னார்கள், இதை ஸ்டாப் செய், இது முடியாது. ஆனால் எலான் மஸ்க் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபெயிலியர் இஸ் an option here. If things are not failing, you are not innovating enough. அதாவது, தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது. 4வது லான்ச், அது சக்சஸ் ஆனது. அந்த ஒரு சக்சஸ் தான் ஸ்பேஸ் எக்ஸை உலகின் மிக முக்கிய ஸ்பேஸ் கம்பெனியாக மாற்றியது. அடுத்து எலான் மஸ்க் கவனம் செலுத்தியது எலக்ட்ரிக் கார்ஸ் மீது. அவர் சேர்ந்த நிறுவனம் டெஸ்லா. அப்போது எலக்ட்ரிக் கார் என்றால் பலர் சிரித்தார்கள். யாரும் வாங்க மாட்டார்கள் என்றார்கள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது? டெஸ்லா உலகம் முழுவதும் எலக்ட்ரிக் கார் ரெவல்யூஷனை தொடங்கியது. இன்று பல பெரிய கார் கம்பெனிகள் கூட எலக்ட்ரிக் கார்ஸ் செய்ய ஆரம்பித்துவிட்டன. 2008இல் எலான் மஸ்க் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நேரம் வந்தது. அப்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட், டெஸ்லா ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட். அவரிடம் இருந்த பணம் முடிந்துவிட்டது. அவர் ஒரு முடிவெடுத்தார்: என்னிடம் இருக்கும் கடைசி பணத்தையும் இந்த நிறுவனங்களுக்கு போடுவேன். அது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனால் அந்த ரிஸ்க் தான் இன்று அவரை உலகின் மிக பெரிய ஆண்டர்பிரனியர்ஸில் ஒருவராக மாற்றியது. 2022இல் எலான் மஸ்க் உலகையே ஆச்சரியப்படுத்தினார். அவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒன்றை வாங்கினார். அது ட்விட்டர், இப்போது எக்ஸ் கார்ப் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய நோக்கம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள். எலான் மஸ்க் நமக்கு சொல்லும் 5 முக்கிய பாடங்கள். 1. பெரிய கனவு காணுங்கள். ஸ்மால் ட்ரீம்ஸ் பீப்புளை மோட்டிவேட் செய்யாது, பிக் ட்ரீம்ஸ் தான் ஹிஸ்டரி உருவாக்கும். 2. தோல்வியை கண்டு பயப்படாதீர்கள். ஃபெயிலியர் என்பது முடிவில்லை, அது ஒரு லெசன். 3. முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சேஃப் வாழ்க்கை பெரிய சக்சஸ் தராது. 4. ஹார்ட் ஒர்க். எலான் மஸ்க் ஒரு வாரத்தில் 80 முதல் 100 மணி நேரம் வேலை செய்வார். அவர் சொல்வார், ஒர்க் லைக் ஹெல். 5. உலகத்தை மாற்றும் நோக்கம். மணி மட்டும் நோக்கமாக கூடாது, இம்பாக்ட் தான் முக்கியம். முடிவு. நண்பர்களே, எலான் மஸ்க் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் அவர் வேறுபட்டது என்ன? அவர் பெரிய கனவு கண்டார், தோல்வியை பயப்படவில்லை, முயற்சியை நிறுத்தவில்லை. இன்று உலகம் அவரை ஒரு விஷனரி என்று அழைக்கிறது. நீங்களும் உங்களுக்குள் ஒரு கேள்வி கேளுங்கள்: நான் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்யப் போகிறேன்? நீங்கள் பெரிய கனவு கண்டால் உலகம் ஒரு நாள் அதை நிஜமாக்க உதவும். நன்றி நண்பர்களே, உங்கள் கனவுகளை விட்டுவிடாதீர்கள்.